ஓகே. கமல் புரொடக்ஷன்ல ரஜினி நடிக்க போறாரு, சுந்தர் சி இயக்க போறாரு. தகவல் கேள்விப்பட்டது உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பெரிய ஹீரோஸோட படத்தை சுந்தர் சி இயக்குறாரு அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த விமர்சனமும் பாத்தீங்களா சார்? இல்லை, பெரிய ஹீரோக்களோட படங்களை ஏற்கனவே அவர் இயக்கி இருக்கிறார். ம். கமல் படம் அன்பை சிவம் எடுத்திருக்கிறாரு. ரஜினி சார் வச்சு அருணாச்சலம் படம் ஏற்கனவே அவர் எடுத்திருக்கிறார். ஸோ அதில் என்ன உங்களுக்கு வாட் இஸ் ராங் வித் யூ? எஸ். அது வந்து திடீர்னு விலகிட்டாரு. தனிப்பட்ட காரணங்கள். சுந்தர் சார் கிட்ட நான் பேசினேன். ஓகே. எதையும் நான் வெளியில் சொல்வதற்கு இல்லை. ம். ஒவ்வொருத்தரும் எல்லாருமே சமூக வலைதளங்களில் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கருத்துக்கள் எழுதுகிறாங்க. ஒரு ஜோக் சொல்லட்டுமா? ஒரு 2 நிமிஷம். கண்டிப்பா சார். ரஜினி சார் வீட்டுக்கு சுந்தர் சார் போனாராம். ம். ரஜினி சார் வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒரு வடையோ போண்டாவோ கொடுத்தாங்களாம். அந்த போண்டாவோட அளவு வந்து சின்னதாக இருந்துதான். ம். அதனால தான் சுந்தர் விலகிட்டாராம். சரி. சொல்கிறாங்க, எழுதுகிறாங்க. ம். ம். அப்போ நான் கூட கேட்டேன், அந்த மாதிரி ஏதாவது சின்ன போண்டா கொடுத்தாங்களா சார் அப்படின்னு கேட்டேன். சிரிக்கிறார் அவர். ஆக சுந்தர் என்னுடைய நல்ல நண்பர். நான் பேசினேன். அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். சார், எண்ணி துணிய கர்மம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. என்ன முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவில் ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அந்த முடிவை நீங்கள் யோசிச்சு தான் ஒரு தடவைக்கு 100 தடவை எடுத்துருப்பீங்க. ஏன்னா இந்த வந்து கமல் சார் ப்ரொடக்ஷன், இந்த பக்கம் ரஜினி சார் ஹீரோ அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குங்கும் போது அதை விட்டு நீங்கள் விலகுறீங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு நியாயமான காரணம் இருக்கும். அந்த காரணத்தை வந்து நீங்கள் யோசித்து தான் எடுத்திருப்பீங்க. அதை அப்படியே ஸ்டாண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் என்கிட்ட சுந்தர் பேசி ஒரு 2 நாள் கழிச்சு தான் இப்போ கமல் சார் வந்து ஒரு புதுசாக கதை கேட்க போகிறோம், யார் வேணால் ஃபிக்ஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காரு. சார், அதெல்லாம் கமல் முதல் போடுறாரு, ரஜினி சார் நடிக்கிறார், சுந்தர் சி சார் எடுக்கிறதா இருந்தது. இப்போ வேறு யாரும் எடுக்க போகிறாங்க. நல்லபடியாக அந்த ப்ராஜெக்ட் வரட்டும். ஓகே. நீங்கள் அவரோட நண்பராக நீங்கள் பேசுகிறனால கேட்குறேன் சார். அவங்க எப்படிலாம் எழுதுறாங்கன்னா, அவர் வந்து பேய் கதை தான் சொல்லியிருப்பார் ரஜினி அவர்களுக்கு. அதனால் ரஜினிக்கு பிடிக்கல. எனக்கு தெரிஞ்ச போண்டா கதை தான். சரி, ஓகே. அதுதானே. இன்னும் அப்டேட் ஆகலாம் நிறைய பேர் எழுதுறாங்களே சார். ஆனால் மதகஜராஜா 12 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஹிட்டான படம். எப்படி ஒரு இயக்குனர் மேலே டக்குன்னு இவ்வளோ தூரம் சொல்ல முடியும்? இன்ன வரைக்கும் எல்லாரும் சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு அவர். இப்போ அவர் மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 பண்ணிட்டு இருக்காரு சார். அடுத்து விஷால் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. அப்டேட் ஆகிட்டாரா இல்லையான்னு மக்கள் தான் சொல்லணும். நீங்கள் சொல்லி யாரோ சில சமூக வலைதளங்களில் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு கேரண்டியான ஒரு பிஸ்னஸ் குடிக்கக்கூடியவர் தான் சுந்தர் சி. கேரண்டியான ஒரு பிஸ்னஸ் கொடுக்குறாரு. ரெண்டாவது, இந்த ஒரு வன்முறை, இந்த போதை கலாச்சாரங்கள், இப்போ இந்த நம்ம லோகேஷாக இருக்கட்டும், நம்ம அந்த நெல்சன் இவங்கெல்லாம் அதையே திரும்ப பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஒரு அளவுக்கு கொஞ்சம் குடும்ப பாங்கு, அதில் கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சம் செக்ஸ் கலந்த காமெடி ப்ளஸ் நல்ல காமெடி எல்லாம் வச்சு கொண்டு போயிட்டுருக்காங்க. எல்லாத்தையும் வச்சு தானே பண்ணிகிட்ருக்காரு அவர். இல்லை, அவர் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கார், மன அழுத்தத்தில் இருக்காருலாம் கேள்விப்படுறோம். அதுவும் உண்மைங்களா சார்? அதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அவர் ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் இப்போ அதுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம். இல்லை, பொதுவாகவே. ஓகே, பொதுவாகவே